மெத்தனால் அதிக அளவில் இந்த மாதிரி கலக்கும்போது அது உயிருக்கு சேதமாக மாறும்போது தான் இது இவ்வளோ பெரிய விஷயமாக பேசப்படுகிறது. இன்னைக்கு டாஸ்மாக் யாரெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க, டாஸ்மாக்கு நீங்கள் ஒரு ஆர்டிஐ போட்டிங்கன்னா கூட பதில் சொல்ல மாட்டாங்க. எதுவுமே காவல்துறைக்கு தெரியாமல், இந்த ப்ரொஹிபிஷன் துறைக்கெல்லாம் தெரியாமல் நடப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. திமுக ஆட்சியில் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய கட்சிக்காரங்க சப்ளை பண்ணுவாங்க, டிஸ்டிலரி போட்டு அவங்க சப்ளை பண்ணுவாங்க, அவங்களுக்கு காசு. இதில் பண்ணக்கூடிய ட்ராமா எல்லாமே ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி நீங்கள் ரிசைன் பண்ணணும், நான் ரிசைன், இதெல்லாம் வந்து இவங்களுக்கு அரசியல் பண்ணலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு உருட்டி ஆளுங்கட்சி எதிர்கட்சி இவங்களுக்குலாம் கொஞ்சமாச்சும் மக்கள் மேலே அக்கறை இருந்தால் ஏடிஎம்கே போன ஆட்சியில் இருந்து 20 வருஷம் மூடி இருக்கலாம்ல. கோல் ஸ்கோர் பண்ணி நம்ம வந்து கெட்ட பேரை வந்து திமுகவுக்கு கொண்டு வர முடியுமான்னு அவங்க பார்ப்பாங்க. திமுக வந்து அதிமுக மட்டும் ஒழுங்கா அவங்களும் இப்படி தான் பண்ணாங்கன்னு இவங்க சொல்லி இவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு இவங்க ட்ரை பண்ணுவாங்க. மக்கள் மீது கூட அக்கறை கிடையாது. டிடிவி தினகரனா அவங்களோட சித்தியா சசிகலாட்ட சொல்லி முதல் மிடாசம் மூட சொல்லிட்டாரா? மூட சொல்ல வேண்டியதானே இண்டஸ்ட்ரீஸ் சரியா? மனிதாபிமானம் இல்லாததுனால தான் இப்போ வரைக்கும் கள்ளக்குறிச்சியில் போய் பார்க்கவே இல்லையோ. ஒரு மனசாட்சின்னு உனக்கு இருக்கணும். நெஞ்சில் எனக்கு ஈரம் உள்ளவர் அப்படின்னு அவரே சொல்லிக்கிட்டாரு. ஈரம் இருக்கா தேடி பாருங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலில் அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு கள்ளச்சாராயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இந்தியாவே வந்து கள்ளக்குறிச்சியை தான் பார்த்துட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும். 60க்கும் மேற்பட்டோர் இறந்துட்டாங்க. 175 பேருக்கு மேல வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க. இந்த பிரச்சனைகளுக்கு யார் வந்து காரணமாக இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பிரச்சனைக்கு காரணம் ஆட்சியாளர்கள் தான். ஒரு மாற்று கருத்து யார் சொல்ல முடியும்னு கூட எனக்கு தெரியல. ஏனென்றால் இவ்வளவு பெரிய இவ்வளவு மக்கள் இறந்திருக்கிறாங்க அப்படின்னா இதற்கு காரணம் இன்று தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் எல்லா இடத்துலையும் பெருக்கெடுத்து ஓடுது. அதற்கு உங்களுக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னா கடந்த சில நாட்களில் போலீஸ் வந்து எத்தனை பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். போலீஸ்க்கு திடீர்னு இன்னைக்கு தான் இவங்க இருக்கிற இடம்லாம் தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. போலீஸ் அவங்களுக்கு ஏன் அவ்வளவு கரெக்டாக போய் ஒவ்வொரு இடமா போய் இன்னைக்கு கைது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் யார் கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க, யார் எங்கே இருக்கிறாங்க, எங்கேருந்து காய்ச்சுறாங்க. அதனால் அதுலேருந்து வரக்கூடிய அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கூட்டு சதி காவல்துறையில் எல்லா காவல்துறை அதிகாரிகளையும் சொல்ல முடியாது. நல்லவர்களும் இருப்பாங்க, அதில் கெட்டவர்களும் இருப்பாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு கிரிமினல் எலிமெண்ட்ஸ், காவல்துறைக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு கிரிமினல் எலிமெண்ட் இருக்கிறாங்க. அவர்கள் இது போன்ற கிரிமினல் மற்ற கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களுடன் ஒரு நெக்ஸஸில் இருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமாக லோக்கலில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அவர்கள் வந்து இதில் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறாங்க. பல இடங்களில் அரசியல்வாதிகளோட தான் வந்து இந்த கள்ளச்சாராயத்தை விற்பதற்கு முக்கியமான காரணமாகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் அந்த நெக்ஸஸ் என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல காவல்துறை அதிகாரி ஒருவேளை நடவடிக்கை எடுக்கணும்னா கூட அவருக்கு அரசியல்வாதிகிட்டேருந்து அழுத்தம் வருவதனால் எடுக்க முடியாத அளவில் பல இடங்களில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஒரு நெக்ஸஸ் தான் அரசியல் கட்சி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏன் கள்ளச்சாராயம் இவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்றால் அதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் டாஸ்மாக். ஏன் டாஸ்மாக்? இது வந்து அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒரு காரணத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கருத்து. ஆனால் இதுதான் உண்மை நிலவரம். நீங்கள் கிரவுண்டில் போய் பார்த்தீங்கன்னா என்னென்னா அவங்க சொல்லுவாங்க டாஸ்மாக் இருந்தால் கள்ளச்சாராயம் ஒழிஞ்சிரும்னுவாங்க. ஆமாம், டாஸ்மாக் இருக்குல்ல, ஊர் பூரா இருக்குது, எல்லா இடங்கள்லையும் இருக்குது. ஏன் கள்ளச்சாராயம் ஒழியலை? ஏன் கள்ளச்சாராயம் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உங்களால் உருவாக்க முடியல? டாஸ்மாக் வைத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா, 2003 வெறும் 3500 கோடி ரூபாய் வருமானமாக இருந்த டாஸ்மாக் இன்றைக்கி 40,000 50,000 கோடி ரூபாய் அதுக்கு சேல்ஸ் பண்ணுது. வருமானம் மட்டுமே அரசுக்கு 40,000 கோடி ரூபாய் அது எடுத்து கொடுக்குது. அப்படின்னா விலை 15 மடங்கு அதிகமாச்சா? இல்லை. குடிக்கக்கூடியவர்களை 10லேருந்து 15 மடங்கு தமிழ்நாடு அரசு அதிகமாக்கியிருக்கு டாஸ்மாக் மூலமாக. அப்போது நீங்கள் வந்து ஊரில் யாரோ ஒதுக்குப்புறமாக சில பேர் வந்து கள்ளச்சாராயம் எங்கேயாவது கொண்டு போய் குடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்த தமிழ்நாடு, எங்காவது ஒரு சில இடங்களில் காய்ச்சப்படும் என்று இருந்த தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மூலமாக 1/3 ஆண்களை தினமும் குடிக்கக்கூடியவர்களாக, குடிக்க அடிமையாக இருப்பவர்களாக தமிழ்நாடு அரசு மாற்றி இருக்கிறது. இதோடைய விளைவாக அவங்களால குடிக்காமல் இருக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டு அவங்கக்கிட்ட 150 ரூபாய் இருந்தால் டாஸ்மாகில் கொண்டு போய் குடிப்பதும்,
50 ரூபாய் தான் கையில் இருந்த கள்ளச்சாராயமுக்கு போய் குடிப்பதும் இதுதான் தமிழ்நாடு இன்னைக்கு. இப்போ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கள்ளச்சாராயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மெத்தனால் அப்படிங்கறத வந்து கலந்துருக்காங்க. அதனாலதான் வந்து அதிகமான வந்து உயிர்கள் பலியாயிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த மெத்தனால் கொண்டு வரதுக்கு மாதேஷ் அப்படிங்கிற ஒருத்தரையும் வந்து கைது பண்ணியிருக்காரு முக்கிய குற்றவாளியா. அவங்க வந்து அவ்வளோ ஈஸியா அந்த மெத்தனாலை வந்து கொண்டு வந்து அதுல கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? அது மெத்தனால் அப்படிங்கிறது உங்களுக்கு பெயிண்ட்லேருந்து எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பார்க்குறோம். நம்ம வார்னிஷ் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கக்கூடியது. அது ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் சாராயத்தில் இந்த மாதிரி கலக்கப்படுகிறது, அதனால் வந்து உயிரிழப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது காவல்துறைக்கு நல்லா தெரியும். ப்ரொஹிபிஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, மதுவிலக்கு என்று ஒரு துறை இருக்கிறது. அந்த துறையுடைய வேலை வந்து இன்றைக்கி மதுவை ஒழிப்பதாக அவங்க இல்லை, அதோடைய பேர் மட்டும்தான் மதுவிலக்கு. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய வேலை எல்லாமே எப்படி வந்து அதிகமான மக்களை குடிக்க வைப்பது அப்படிங்கிறது தான் அவங்க கவனம் செலுத்துகிறாங்க. அதில் இருக்கிற ப்ரொஹிபிஷன் விங் என்ன பண்ணுறாங்க, அதில் காவல்துறை அதிகாரிகள் இருந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு எஸ்பி, ஒரு ஏடிஜிபி, இது போன்ற பல பேர் இருக்கிறாங்க. அவர்களுடைய வேலையே அவங்க வந்து போய் சும்மா ஒரு இடத்துல ஒரு சாதாரண மனிதன் போய் நின்று இந்த இடத்துல எங்கே கள்ளச்சாராயம் கிடைக்குது அப்படின்னா எளிதாக சொல்லிடுவாங்க. அப்போ எந்த இடத்துல காய்ச்சுறாங்க, அவர் எந்த இடத்துல மூலமாக கொண்டு வராங்க, அதில் என்னெல்லாம் கலக்கப்படுது, இது எதுவுமே காவல்துறைக்கு தெரியாமல், இந்த ப்ரொஹிபிஷன் துறைக்கெல்லாம் தெரியாமல் நடப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்போ இவர்கள் அனைவரும் தெரிந்துதான் இது ஒரு என்ன சொல்வது, எவ்ரிடே இது நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் அது மெத்தனால் கலக்கும் பொழுது, மெத்தனால் அதிக அளவில் இந்த மாதிரி கலக்கும் பொழுது அது உயிருக்கு சேதமாக மாறும் பொழுது தான் இது இவ்வளோ பெரிய விஷயமாக பேசப்படுகிறது. ஆனால் இதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன, ஃபெயிலியர் ஆஃப் கவர்னன்ஸ் வந்து முற்றிலுமாக பிரேக் டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இது காண்பிக்கிறது. இன்றைக்கி வந்து காவல்துறை எதற்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும், அதாவது முன்னாடியெல்லாம் ஏதோ ஒரு சில விஷயங்களுக்கு லஞ்சம் வாங்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இன்று எதற்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் லஞ்சம் வாங்கலாம், அது உயிரையே பலி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவில் இன்றைக்கி சொசைட்டியோடைய மாரல் ஃபேப்ரிக் மிக மோசமான ஒரு நிலைக்கு வந்துள்ளது. அரசு ஊழியர்கள் அந்த மாதிரி ஒரு மோசமான நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது. இப்போ கூட உள்ளே தள்ளியிருக்கிறாங்கன்னா காவல்துறை கொஞ்ச நாளைக்கு உள்ளே இரு, நீ அப்புறமா நம்ம வெளியே வந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இது நடந்திருக்குமே தவிர உண்மையிலேயே இவர்கள் இதை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்வதாக நான் நினைக்கல. இப்போ காவல்துறை அதிகாரியை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கள்ளக்குறிச்சியில். ஆனால் வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மற்ற காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த எலெக்ஷன் பீரியடில் வந்து எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருந்திருப்பாங்க. அந்த டைமில் வந்து அவங்களுடைய கள்ளச்சாராய விற்பனை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அதனால் போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழலை வந்து அரசாங்கம் வந்து ரொம்ப வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த ஒரு விபரீதம் நடந்திருக்கு. இது போலீஸ் மேலே வந்து எந்த தவறுகளுமே இல்லைன்னு சொல்கிறாங்களே. காவல்துறை நம்மளுடைய தமிழ்நாட்டில் என்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சுது? எலெக்ஷன் ஜூன் 4 எண்ணினாங்க. ஆமாம், நம்மளுடைய தேர்தல் வந்து முதல் ஃபேஸ்லேயே முடிஞ்சிருச்சு. ஏப்ரல் மாதமே முடிஞ்சுது. மே மாதம் முழுவதுமாக இருந்தது. என்ன பண்ணாங்க காவல்துறை? எலெக்ஷன் தான் ஏப்ரல் மாதமே முடிஞ்சு போச்சு. ஸோ கள்ளச்சாராயம் ஒருவேளை தேர்தல் நேரத்தில் அதிகரித்திருந்தால் கூட, இன்ஃபேக்ட் தேர்தல் நேரத்தில் தான் அவர்கள் கண்கொத்தி பாம்பாக இன்னும் பார்க்கணும். ஏன்னா அப்போது தான் சாராயம் முதல் அனைத்தும் அரசியல்வாதிகள் அவங்க வாக்காளர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற நேரம். நிச்சயமா அவங்க இன்னும் அதிகப்படியான கவனத்தை வந்து அப்பொழுது செலுத்தியிருக்கணும் இது போன்ற விஷயங்கள்ல. ப்ரொஹிபிஷன் தனியாக ஒரு விங்கு, அதுக்கு தனியாக எதுக்கு எஸ்பி போடுறாங்க, அதுக்கு தனியாக எதுக்கு ஏடிஜிபி போடுறாங்க? அதோடைய வேலையே இந்த கள்ளச்சாராயத்தை கண்டுபிடிப்பது தான். யாரெல்லாம் காய்ச்சுறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதை முற்றிலுமாக ஒழிப்பது தான் அவர்களுடைய மிக முக்கியமான வேலையே. அப்போ அது எதுவுமே செய்யாமல் இருப்பதோடைய காரணம் தேர்தலோ மிச்ச விஷயங்களோ கிடையாது. இன்னைக்கு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அங்கத்தினர் கூட்டு சதியுடன் இந்த சாராயம் காய்ச்சுபவர்களுடனும் மற்றவர்களுடனும் இருக்கிறார்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை. எல்லாருக்கும் தெரியும். சமீபத்தில் ஒரு ஆடியோ கூட வந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லுவார், என் உயிருக்கு ஆபத்து இருக்குது, நான் ஒரு புகார் கொடுத்தேன், சாராயம் காய்ச்சுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ கூட சுற்றிட்டு இருந்தது. நான் புகார் கொடுத்தேன்,
அந்த காவல்துறை அதிகாரி அந்த இவங்கள்ட்டயே மது இது பண்ணுறவங்கள்ட்டயே என்னுடைய நம்பரை கொடுத்து அவங்க உன்னை வெட்ட போகிறேன் எங்கே இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி யாராவது புகார் கொடுத்தா கூட அவர்களுடைய நிலை இதுதான். காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த பேட் எலிமெண்ட்ஸ் வந்து அந்த சாராயம் காய்ச்சபவர்களோட ஒரு நெக்ஸஸில் இருந்துக்கிட்டு இது போன்ற வேலைகள் பண்ணுறாங்க. அண்ட் இது மேலே இருக்கக்கூடியவர்கள் கூட யாரும் வரி பண்ணலையே. இன்றைக்கி வந்து இப்போ இவங்க பேசின டைலாக், நீங்கள் நல்ல சாராயம் கள்ளச்சாராயம் ஒரு நல்ல சாக்கடிக்கும், நல்ல சாராயம்னு ஒன்று கிடையாது. சாராயம்னாவே கெட்டது தான். அதனால் டாஸ்மாக் நல்ல சாராயம் இது கெட்ட சாராயங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி மெத்தனால் போட்டதுனால திடீரென்று உடனடியாக உயிரிழப்பு ஏற்படுகிறது. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதில் பின்னாடி யார் இருக்காங்கன்னு பார்க்கணும் டெஃபினட்டாக. ஆனால் இன்று டாஸ்மாக் என்பதே ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய பேரிடர் அப்படின்னா அது டாஸ்மாக். மிகப்பெரிய வறுமை உண்டாக்கும் திட்டம்னா அது டாஸ்மாக். மிகப்பெரிய பெண்கள் மீதான வன்முறையை உண்டாக்கும் திட்டம்னா அது டாஸ்மாக். மிகப்பெரிய பொருளாதார சீரழிவை ஏற்படுத்தும் திட்டம்னா அது டாஸ்மாக். நீங்கள் வந்து பெண்கள் மீதான வன்முறை தினமும் குடிப்பவர்களுடைய வீட்டில் கிட்டத்தட்ட 60-70% இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்குன்னா அதற்கு காரணம் டாஸ்மாக். நீங்கள் தினமும் குடிக்காதவங்க வீட்டில் எந்த அளவுக்கு பெண்களை அடிக்கிறாங்க, குடிக்கிறவங்க வீட்டில் எந்த அளவுக்கு அடிக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் ஆய்வே பண்ணியிருந்தோம். இதில் ஒரு 10%லேருந்து 20% இருக்குன்னா அது 60%லேருந்து 80% இருக்குது. குழந்தைகள் மீதான வன்முறை, அந்த குழந்தையனால் வந்து ஒரு படிப்பில் கூட கவனம் செலுத்த முடியாத அளவில், பள்ளி கல்விக்கு கூட போக முடியாத அளவில், தந்தை வந்து அடிக்கக்கூடிய அளவில் வந்து தினமும் அடி வாங்கக்கூடிய அளவில் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை மாற்றிருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் டாஸ்மாக். இதே ஆட்சியாளர்கள் கனிமொழியிலேருந்து எல்லாரும் வந்து பேசினாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்து இன்னும் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக்கை மூடுவோம். எல்லாம் எதற்காக? இவங்களுடைய மது ஆலைகள், இவங்க கட்சிக்காரங்க மது ஆலைகள் வச்சிருக்காங்க, இவங்க சம்பாதிக்கணும். அதான் பேசல இல்ல, இப்ப பேச சொல்லுங்க, கனிமொழியை பேச சொல்லுங்க. என்ன காரணமாக இருக்கும் அவங்க பேசாம இருக்கிறது? அவங்க கட்சிக்காரங்க அந்த எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ்லேருந்து ஜெகத் ரட்சகனுடைய அந்த இலைட் டிஸ்டிலரிஸ்லேருந்து எல்லாம் சப்ளை பண்ணுறாங்கல்ல. இன்னைக்கு டாஸ்மாக் யாரெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க? டாஸ்மாக்கு நீங்கள் ஒரு ஆர்டிஐ போட்டிங்கன்னா கூட பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த டாஸ்மாக் மாதிரி ஒரு மோசடியான துறை இருக்கவே முடியாது. அதில் அவ்வளவு பணம் பார்த்து மோசடி செய்யக்கூடிய ஒரு துறை. இதில் இந்த டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு துறை எப்படி இயங்குதுன்னா, ஒரு பக்கம் திமுக ஆட்சியில் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய கட்சிக்காரங்க சப்ளை பண்ணுவாங்க, டிஸ்டிலரி போட்டு அவங்க சப்ளை பண்ணுவாங்க, அவங்களுக்கு காசு. ரெண்டாவது இவங்க அங்கங்கே பார் வச்சு எல்லாம் ரன் பண்ணுறது பூரா இவங்க அரசியல்வாதிகளாக இருப்பாங்க, இவங்க கட்சி ஆட்கள் வந்து எடுத்துப்பாங்க. அதிமுக ஆட்சியில் இருந்தால் அவங்க கட்சி ஆட்கள் எடுத்துப்பாங்க, திமுக ஆட்சியில் இருந்தால் இவங்க. ஸோ லோக்கல் லெவலில் சம்பாதிக்கிறது இவங்க கட்சிக்காரங்க. ஒருவேளை அது வந்து கள்ளச்சாராயமாக இந்த மாதிரி பல இதில் இன்றைக்கி வந்து கள்ளச்சாராயம் ஒரு வழியில் ஏன் கள்ளச்சாராயம் மீது அடக்குமுறை மிகப்பெரிய அளவில் இல்லை அப்படின்னா, கள்ளச்சாராயம் என்பது முன்பு போல் வெறும் இந்த இடத்துல இந்த கல்வராயன் மலையில் காய்ச்சுறாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது மட்டும் கிடையாது. இன்றைக்கி பல வழிகளில் கள்ளச்சாராயத்துடைய ரொம்ப முக்கியமான வழியே என்னென்னா டாஸ்மாக். டாஸ்மாக்குடைய பாட்டிலை எடுத்து அதையே வந்து ஒரு 1-4 மாற்றுறது, அதில் வந்து என்னத்தையாவது போடுறது, அதன் மூலமாக ஒரு கள்ளச்சாராயத்தை ஏற்படுத்து, அதை விற்று. ஸோ நான் 4 பாட்டில் அங்கேருந்து வாங்கி அங்கே பார் வச்சுருக்கிறவங்களோ இல்லை மற்றவர்களோ இதுவே இந்த கள்ளச்சாராய பிஸ்னஸாக பல இடங்களில் நடக்குது. அப்போ இந்த மாதிரி நடக்குது. இது எல்லாமே கூட்டு சதியோட, காவல்துறையோட, மற்றவர்களுடைய கூட்டு சதியோட நடக்குது. அதனால் காவல்துறை கண்டுக்க மாட்டாங்க. லோக்கல் அரசியல்வாதிகளோட ப்ரெஷர். எனக்கு சமீபத்தில் சொன்னாங்க, இந்த மரக்கணத்தில் தான் போன வருஷம் தானே அது டெத் நடந்தது. இப்போ சமீபத்தில் கூட அங்கே அந்த காத்தாங்கடை கிட்ட ஒரு அம்மா வந்து அவங்க ஏதோ ஒரு கடை வச்சுருக்கிறாங்க, கடை வச்சு அந்த ஜங்ஷனில் பசங்க வந்து வாசலில் வந்து இது மாதிரி சாராயம் பாக்கெட் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி போய் போலீஸ்கிட்ட புகார் கொடுத்துருக்குறாங்க. அந்த போலீஸ் வந்து பஞ்சாயத்து பண்ணுறாங்களாம். ஏன்னா இப்போ ஏன் பஞ்சாயத்து பண்ணுறாங்கன்னா அந்த அம்மா கிட்ட, ஏன்னா அந்த சாராயம் வந்து அந்த பசங்க வந்து சும்மா விற்கிறவங்க தான், அது சப்ளை பண்ணுறவங்க லோக்கல் அரசியல்வாதி, ஒரு பவர்ஃபுல்லான அரசியல்வாதியாக. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த மாதிரி இருக்கக்கூடியதை வந்து கண்கூடாக. ஸோ டாப் டு பாட்டம் இப்போ திமுக இருக்கிறாங்கன்னா திமுகவுடைய கட்சிக்காரங்க இதன் மூலமாக சம்பாதிக்கிறாங்க, டாஸ்மாக் மூலமாகவும், டாஸ்மாக் மூலமாக வரக்கூடிய கள்ளச்சாராயம் வழியாகவும் மற்ற விஷயங்கள் வழியாகவும் சம்பாதிக்கிறாங்க. ஸோ அதனால் இவர்களுக்கு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. மது விலக்குன்னு துறையுடைய பேர் மட்டும்தான் இருக்குது. அரசியல் சாசனத்தில் இருக்குது, ஒரு அரசாங்கத்துடைய வேலை மதுவை ஒழிப்பதற்காக வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அரசியல் சாசனத்தில் இருக்குது, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில். அப்போ இவங்களுடைய விஷன் என்ன சொல்லுங்கள்? நான் கேட்குறேன், 40,000 கோடி ரூபா நீங்கள் டாஸ்மாக்லேருந்து வாங்குறீங்களா, அதில் 1%
1% எடுத்தீங்கன்னா எவ்வளோ? 400 கோடி ரூபாய். நீங்கள் வந்து மக்களை வந்து குடிப்பழக்கத்திலேருந்து வெளியே கொண்டு வரதுக்காக 1% செலவு பண்ணுறீங்களா? நிச்சயமா செலவு பண்ணணும். 0.1% செலவு பண்ணுறீங்களா? 40 கோடியாக செலவு பண்ணியிருக்கிறீங்களா இது வரைக்கும் ஆண்டுக்கு? இல்லை. இல்ல. அப்போது நீங்கள் ஒரு பக்கம் ஆக்சஸ், நீங்கள் இவங்க சொல்லுவாங்க பூரண மதுவிலக்கு வந்து சாத்தியம் இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு சொல்லுவாங்க. பூர்ண மதுவிலக்கு வந்தால் கள்ளச்சாராயம் அதிகமான, கள்ளச்சாராயம் தான் இன்னைக்கு பெருக்கெடுத்து பாலாரத்தியானார ஓடுது. ஸ்டாலின் வரும்போது என்னுடைய முதல் கையெழுத்து வந்து மதுவிலக்குல தான் இருக்குன்னு சொல்லி. ஆமாம், அது அப்புறம் கேட்டால் 2016 தான் நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம். இப்போ இந்த உதயநிதி ஸ்டாலின் இந்த பிரச்சாரத்தில் பேசுனது கேட்டிங்களா இல்லையா? ஒரு பிரச்சாரத்தில் ஒரு பாவம் ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, எங்கள் ஏரியாவில் டாஸ்மாக் கடையை மூடுங்கன்னு. நீங்கள் நாங்கள் ஆய்வு பண்ணுறோம், என்னன்னு பார்த்து பண்ணுறோன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. அவர் என்ன சொன்னார், நாங்கள் 2016 கலைஞர் அவர்கள் டாஸ்மாக் கடையெல்லாம் மூடுறோன்னு சொன்னார். நீங்கள் ஓட்டு போட்டிங்களா? எங்களுக்கு ஓட்டு போட்டிங்களா? அதிமுகவுக்கு தானே ஓட்டு போட்டிங்க. அப்போது எந்த அளவிற்கு மக்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத, வெறும் வாக்கு அரசியல் பற்றி மட்டும் யோசிக்கக்கூடிய மிக மோசமான அரசியல்வாதிகள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இவர்கள் தான் அமைச்சர்களாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்கள் தான். இவங்களுக்கு மக்கள் மீது அக்கறை கொஞ்சமாச்சு இருந்ததுன்னா அவர் அப்படி பேசியிருப்பாரா? அவர் என்ன சொல்லணும், அந்த மாதிரி பேசினா என்னங்கிறத பார்க்குறோமா, என்னங்கிறத பாருங்கள், அந்த டாஸ்மாக் என்ன பிரச்சனை பாருங்கள், மூடுங்க, கண்டிப்பாக அப்படி தானே சொல்லணும். அப்படிங்க படிப்படியாக ஒரு பக்கம் ஆக்சசபிலிட்டியை குறைக்கணும். நிச்சயமா உலகம் இருக்கக்கூடிய ஆய்வுகள் அதான் சொல்லுது, ஆக்சசபிலிட்டி, அதாவது அவர்கள் போய் எளிதாக பெறக்கூடியதை நீங்கள் குறைத்தால் தான் குடிப்பழக்கம் குறையும். கண்டிப்பாக ஆக்சசபிலிட்டி கம்மியாக இருந்தால் குடிப்பழக்கம் குறையும். இன்னொரு பக்கம் அவங்கள மது பழக்கத்திலேருந்து வெளியெடுக்கக்கூடிய ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸை நீங்கள் உருவாக்கணும். டி அடிக்ஷன் சென்டர்ஸை நீங்கள் வந்து பல உருவாக்கணும். அது 1% 400 கோடி ரூபா செலவு பண்ணி பிளாக்கு இவங்க சென்டர் ஓப்பன் பண்ணி மிகப்பெரிய அளவில் ஒரு பக்கம் அவங்கள குடிப்பழக்கத்தை வெளியே எடுத்துகிட்டு வரணும், இன்னொரு பக்கம் படிப்படியாக மது கடைகளை மிகப்பெரிய அளவில் குறைக்கணும், இன்னொரு பக்கம் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கை வச்சு கள்ளச்சாராயம் எதுவும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்துக்கணும். இதுதான் ஒரு அரசு. இது வந்து நான் சொல்லணும்னா, இப்போ நீங்களோ நானோ அங்கே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப எளிது நம்ம பண்ணுறது. ஏன்னா இதுக்கு தேவை என்ன தெரியுமா? நேர்மை. அவ்வளோதான். அந்த நேர்மை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டாப் டு பாட்டம் கரெக்டாக இருந்தாங்கன்னா இதுதான் நடக்கும். இது போன்ற இறப்புகள் தான் நடக்கும். இப்போ திமுகவில் வந்து நேர்மையான அரசியல் இல்லைன்னு சொல்கிறீங்களா, இல்லை எல்லா அரசியல் இதில் என்ன டவுட்டு? ஏதாவது என்ன நேர்மை இருக்குது இவங்களுக்கு? எவ்வளோ ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ. நீங்கள் ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போனால் நீங்கள் லஞ்சம் கொடுக்காம உங்கள் சட்டை எல்லாத்தையும் உருவிட்டு தான் உங்களை வந்து இன்றைக்கி அனுப்புவாங்க. இந்த அலுவலகத்தில் ஒரு மனுஷன் போனான்னா, பட்டா வாங்குறதுக்கு போனான்னா அவங்ககிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் அங்கே வந்து லஞ்சம் பணமாக கொடுக்கணும். இப்போ சமீபத்தில் தாம்பரம் மாநகராட்சியில் ஒருத்தர் மாட்டிருக்கிற லஞ்ச ஒழிப்பு துறையில் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் அவர் கேட்குறாரு 3 அப்ரூவல் கொடுக்கறதுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 3 அப்ரூவல். இன்னைக்கு பிளான் அப்ரூவல்னா ஒரு கிச்சனுக்கு எவ்வளோ ரூபாய் லஞ்சம்? கிச்சனுக்குன்னா 40,000 ரூபாய், 25,000 ரூபாய், 50,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்கான்னு நீங்கள் ஒரு பிளான் அப்ரூவல் கூட இன்னைக்கு வாங்க முடியாது. அப்போ எல்லா இடத்துலையும் லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. எல்லா இடத்துலையும் ஊழல், டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல். இன்னைக்கு கல்குவாரி பேசிட்டு இருக்கிற நேரத்தில் நான் இப்போ திருநெல்வேலியிலேருந்து வரேன். மக்கள் அவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க திருநெல்வேலியில். எங்கள் எல்லா இடத்துலையும் பொல்யூஷன். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் 2 நாள் முன்னாடி அங்கே எஸ்ஏவி கிரஹாம்பல் அவங்களுடைய லாரி தான் போய் ஒருத்தர் மேலே மோதி ரோட்டில் இறந்தே போயிட்டார். அவர் குவாரி லாரி. இந்த குவாரியில் இவங்க பண்ணுற ஊழல் இருக்கு திமுக, அவ்வளவு ஊழல் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஊழல்கள்லாம் என்ன, அதுவும் கோடிக்கணக்கில் கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் அளவிற்கு அவங்க வந்து சட்டவிரோதமாக அள்ளுறாங்க. ஆனால் இந்த ஐஏஎஸ் அதிகாரி ஜெயகாந்தன் ஐஏஎஸ் போன்றவர்கள் ஊழல்வாதிகள், அவர் வந்து மிகப்பெரிய ஊழல் செய்து என்ன பண்ணுறாருன்னா அதெல்லாம் தள்ளுபடி பண்ணி எல்லா சட்டவிரோத குறைகளையும் ஓப்பன் பண்ணி விடுறாரு. டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த வாங்குறதுல இன்னைக்கு மின்சார வாரியத்தில் அவ்வளோ பிரச்சனை. அப்படின்னா அதிகாரிகள் தான் அரசாங்கத்தையே நடத்துறாங்க. அதிகாரிகள் மட்டும் கிடையாது, அதிகாரிகளும் அமைச்சர்களும். ஏன்னா மின்சார வாரியத்தில் இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறாங்கன்னா அதில் 400 கோடி ரூபா ஊழல் பண்ணாங்கன்னா அந்த அதிகாரியே அப்போது அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவரோட வீட்டில் இருந்தால் உட்காந்து வேலையை செய்கிறாரு. இதெல்லாம் வந்து அமைச்சர்களுக்கு தெரியாமலாம் நடக்குது. இல்லை இப்போ துரைமுருகனுக்கு குவாரி ஊழல்னா துரைமுருகனுக்கு தெரியும், சரி ஒருவேளை தெரியாமல் நடக்குதுன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்த அப்புறம் துரைமுருகன் நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா? அவரும் இந்த ஊழல்ல ஒரு மிகப்பெரிய இந்த ஊழல் நடக்கணும்னு சொல்றதுனால தானே இன்னைக்கு வந்து எந்த அதிகாரி மேலேயும் நடவடிக்கை எடுக்காம அந்த பணத்தை கூட மீட்காம திருநெல்வேலி மக்கள் நாசமாக போட்டோம் தானே துரைமுருகன் நினைக்கிறாரு, அமைச்சர் துரைமுருகன். அதனால தானே இப்படி இருக்கு நாடு. இதுக்கு நீங்க திருநெல்வேலி கன்னியாகுமரியில கேரளா கிட்ட கொடுத்துடலாம். தேவையில்லாமல் தமிழ்நாட்டில் வச்சு அந்த அந்த வளங்களை வந்து அவ்வளவு பாதிக்கக்கூடிய வகையில்
அந்த மக்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்க தேவையில்லை. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் இன்னைக்கு வந்து துளி கூட நேர்மை இல்லாத ஒரு காரணத்தினால்தான் இன்னைக்கு தமிழ்நாடு இப்படி இருக்கு. இதை விடுங்க, போன ஆட்சியில் நடந்த ஊழல் கூட, அதானி ஊழல்லாம் மிகப்பெரிய அளவில் 3000 கோடி ரூபாய்க்கு நடந்த ஊழல் கூட இன்னைக்கு இவங்க அனுமதி கொடுக்காம அதானியை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதில் நாளைக்கு வருது மின்சாரத்துறை உங்களுக்கு மானிய கோரிக்கை, அதானிக்கு தான் மானியம். அவர் அடித்த ஊழல் பணத்தெல்லாம் நீங்கள் திரும்ப ரெக்கவரி பண்ண தேவையில்லை, நீங்களே வச்சுக்கோங்கப்பா, உங்களுடைய ஊழலை விசாரிக்காமல் நாங்கள் பத்திரமா உங்களை பாதுகாக்கிறோம், இந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் கரண்ட் பில்லுன்னு சொல்லி மக்கள் தலையில் வச்சுருவோம். ஏன்னா மக்கள் முட்டாள்கள், மக்கள் தலையில் வச்சு நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம். இதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சட்டையை கூட உருவிட்டு விட்டுருவாங்க திமுக ஆட்சியிலன்னு சொன்னீங்க. இப்போ பட்டா வந்து ஒரே நிமிடத்தில் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து ஸ்டாலின் அவர்கள் இப்போ உத்தரவு பிறப்பிச்சார் இல்லையா? நீங்கள் போய் தாலுக்கா அலுவலகத்தில் போய் கேளுங்க. அந்த மாதிரி ஒரே இது மாதிரி தான் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி பிளான் அப்ரூவலுக்கு. பிளான் அப்ரூவலுக்கு என்ன சொன்னாங்கன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எல்லாத்தையும் இணையதளத்தில் மாற்றி விட்டோம். இனிமே நீங்க ஈஸியா இணையதளத்திலேயே போட்டு பிளான் வாங்கிக்க முடியும். நீங்க வந்து தாலுகா ஆபீஸ் போக வேண்டாம், விஓ ஆபீஸ் போக வேண்டாம், நீங்க இணையத்திலேயே வந்து பதிவு பண்ணிக்கலாம். அப்புறம் எப்படி அந்த பிளான் அப்ரூவல் ஆஃபீஸர் தாம்பரத்தில் வந்து 1 லட்ச ரூபா லஞ்சம் கேட்டாரு? 1 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கின போது எப்படி மாட்டினாரு? ஏன் தெரியுமா? இவர்கள் இப்படி செய்யும் பொழுது அதில் லஞ்சம் வாங்குவதற்கு ஒரு வழி வைப்பாங்க. அந்த வழி எப்படி வைப்பாங்கன்னா, இப்போ அதில் வந்து ஒரு ஃபீல்டு விசிட் பண்ணணும், ஒரு ஃபிசிக்கல் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். கண்டிப்பாக சும்மா சொல்லுவாங்க ஆன்லைன் எல்லாமே, ஆனால் ஆன்லைனில் வைக்காம ஆன்லைனில் ப்ரீ அப்ரூவல் பண்ணிவிட்டு அவர் ஒரு ஃபீல்டு விசிட் வந்து பார்ப்பார். ஃபீல்டு விசிட் வந்து பார்த்து ரோடு இவங்க என்ன பிளாட் அளவு சரியாக இருக்கா, ரோடு சரியாக இருக்காங்கிறது மட்டும் தான் பார்க்கணும். கண்டிப்பாக சும்மா வேணுன்ட்டு இந்த ஆவணம் சரியில்லை அந்த ஆவணம் சரியில்லை பிளாட் சைஸ் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு லஞ்சம் கேட்கக்கூடிய வேலை தான் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போது இவங்க சொல்வது வந்து அதாவது கொஞ்சம் நெஞ்ச போய் கிடையாது. லோகாயுக்தா சீரமைக்கிறேன் நாங்கள் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஆமாம், கொஞ்சம் நெஞ்சம் போய் கிடையாது. லோகாயுக்தா சீரமைக்கிறேன் நாங்கள் இது வரைக்கும் செய்யலை. சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டு வருவோம் நாங்கள். இந்த மாதிரி யாராவது லஞ்சம் கேட்டால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடிய சட்டம் நாங்கள் மாடல் டிராஃப்ட்லாம் போட்டு கொடுத்துருக்குறோம், முதலமைச்சரை சந்திச்சு கொடுத்துருக்குறோம், கண்டிப்பாக பண்ணுறோம். நாங்கள் இன்னி வரைக்கும் அதை டேபிள் பண்ணல. அசம்பிளிலேயே சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் கொண்டு வருவோம்னு முதல் ஆண்டு. இன்று வரை அதை பற்றி வாயை திறக்கல. பல ஊழல்வாதிகளை, அதானி போன்ற ஊழல்வாதிகளை காப்பாற்றி கொண்டு வருகிறாங்க. இவர்கள் மேலும் மேலும் பல ஊழல்களை இன்னைக்கு செஞ்சுட்டு வராங்க. அப்போ தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலைக்கு போய் கொண்டு இருக்கிறதுனா இந்த ஆட்சியாளர்கள் தான். அப்படி நீங்க இந்த ஆட்சியாளர்களை குறை சொல்றீங்க. நீங்க 2001 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெயலலிதா முன்னாள் முதல்வர் இருக்கும் பொழுது 53 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. அதுவும் வந்து மெத்தனால் கலந்த சாராயத்தை குடிச்சுதான். இப்போ அதுவும் வந்து இப்போ போன வருடம் வந்து மரக்காணத்தில் நடக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா இது வந்து இவ்வளவு பெரிய விஷயமாக மாறவே இல்லை. அவங்களுடைய அரசியல் ஆதிக்கத்தை வந்து கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் கையில் வந்து எடப்பாடி அவர்களும் தமிழிசை அண்ணாமலை அவர்களும் வந்து மனு கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாமே வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் முன் வச்சிருக்காங்க. கண்டிப்பாக இது நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா? ஏன்னா அவங்க ஆட்சியிலையும் அந்த மாதிரி இருந்தது இல்லையா? அப்பெல்லாம் சொல்லலை, இப்போ மட்டும் ஏன் சொல்கிறாங்க? ஸ்டாலினை வந்து பிடிக்காத ஒரு காரணத்தினால, அந்த வெறுப்பு அப்படிங்கிற ஒரு காரணமா, இல்லை உண்மையாலுமே பிடிக்கலையா? ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா 2003 டாஸ்மாக் கொண்டு வந்ததுக்கு பிறகு கூட பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா மிடாஸுங்கிற கம்பெனி ஜெயலலிதாவுடைய பினாமி கம்பெனி. சசிகலா அவர்கள் வந்து வைத்திருந்த அந்த நிறுவனங்கள், சசிகலா தான் அதோடைய ஓனராக பல வடிவங்களில் வச்சு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த விவி மினரல் தாதுமணல் கொள்ளையடிக்கக்கூடிய அந்த வைகுண்டராஜன் அவருடைய பேரில் வச்சு அதற்கு பிறகு சசிகலா பேரில் வந்து 2011 சசிகலா வெளியே அனுப்பும்போது சோ ராமசாமி அவர்களை அதுக்கு டைரக்டராக போட்டு இந்த மாதிரி தான் வந்து எதற்குன்னா மிடாஸ் உடைய நீங்கள் அந்த க்ரோத் பார்த்தீங்கன்னா முதல்ல இவங்க 2003 கொண்டு வந்த உடனேயே ஒரு 2-3 வருஷத்தில் மிகப்பெரிய அளவில் க்ரோத் இருக்கும். திரும்ப 2006லேருந்து 2011 திமுக ஆட்சிக்கு வந்தப்புறம் திமுக என்ன பண்ணாங்கன்னா மிடாஸ்க்கு குறைச்சிட்டு அவங்களோட ஆட்கள் எஸ்என்ஜே டிஸ்டிலரி, அவர் தான் கருணாநிதியோடைய உளியின் ஓசை பெண் சிங்கம் இந்த படத்தெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணார். அவருக்கு லைசன்ஸ் ஒரு பக்கம் கொடுத்து அவருக்கு பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க. அப்புறம் எஸ்என்ஜே எலைட் டிஸ்டிலரிஸ் ஜெகத் ரட்சகன் அவருக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்து 2-3 வருஷத்துல இவங்களுக்குலாம் 700 கோடி 900 கோடி ரூபாய் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு இவங்க ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 2011 மிடாஸ்க்கு வந்ததுக்கு பிறகு அவங்க உடனே மிடாஸ்க்கு ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது மிகப்பெரிய அளவில் அடுத்த 2-3 வருஷத்தில் பண்ணாங்க.
ஸோ இதான் பேட்டர்ன் என்னென்னா அது ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் டிஎம்கேவாக இருக்கட்டும் அவங்களுடைய ஆட்கள் சம்பாதிக்கணும். மக்கள் எக்கேடு கட்டு போனால் என்ன பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? இப்போ இவங்க பண்ணக்கூடிய ட்ராமா எல்லாமே ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி நீங்கள் ரிசைன் பண்ணணும், நான் ரிசைன், இதெல்லாம் வந்து இவங்களுக்கு அரசியல் அவ்வளோதான். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு உருட்டி ஆளுங்கட்சி எதிர்கட்சி இவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் மக்கள் மேலே அக்கறை இருந்தால் ஏடிஎம்கே போன ஆட்சியில் இருந்து 10 வருஷம் மூடி இருக்கலாம்ல, நிச்சயமா கண்ட்ரோல் பண்ணியிருந்துருக்கலாம்ல மிகப்பெரிய அளவில். கண்டிப்பாக டாஸ்மாகை வந்து இப்போ 2016 ஜெயலலிதா அவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? படிப்படியாக நாங்கள் வந்து மதுக்கடை மூடுறேன்னாங்கல்ல, மூடினாங்களா? 5 வருஷத்தில் டாஸ்மாக் கடையெல்லாம் மூடி இருக்கணும்ல, எல்லாத்தையும் மூடி இருக்கணும்ல, மூடினாங்களா? இல்லை. அதான் இன்னைக்கு இவங்க ஏடிஎம்கே பேசுகிறாங்கன்னா ஒரு வெறும் அரசியல் அவ்வளோதான். இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஏதாவது இதன் மூலமாக ஒரு கோல் ஸ்கோர் பண்ணி நம்ம வந்து கெட்ட பேரை வந்து திமுகவுக்கு கொண்டு வர முடியுமான்னு அவங்க பார்ப்பாங்க. திமுக வந்து அதிமுக மட்டும் ஒழுங்காக அவங்க இப்படி தான் பண்ணாங்கன்னு இவங்க சொல்லி இவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு இவங்க ட்ரை பண்ணுவாங்களே தவிர மக்கள் மீது துளி கூட அக்கறை கிடையாது அப்படிங்கிறத காண்பிக்குது. இப்போ பாஜக சொன்னாங்கன்னா பாஜக பாண்டிச்சேரியில் என்ன பண்ணுறாங்க? அவங்களோட கூட்டணி ஆட்சி தானே, இல்லை மற்ற மாநிலங்களில் என்ன பண்ணுறாங்க? இல்லை. அதனால் இவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை கிடையாது. அதுதான் பிரச்சனை. இன்றைக்கி இந்த அரசியல் கட்சிகளுக்கு மக்கள் தான் இதை புரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து அதற்காக வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு பதில் சொல்லணும். இப்போ இவங்க திமுக அதிமுகவுக்கும் அதிமுக திமுகவுக்கும் பதில் சொல்வதன் மூலமாக நீ ஒழுங்கான்னு கேட்டு மக்கள் ஒழுங்காக இருக்கிறோம். அரசியல் பார்க்குறாங்க. ஆமாம், மக்கள் ஒழுங்காக இருக்கும், மக்கள் கேட்குறோம், மக்களுக்கு பதில் சொல்லு. இப்போ சிபிசிஐடி வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ மாநில அரசு விசாரணை நடத்தினா கண்டிப்பாக இதுக்கு தீர்வு வராது, விஷச்சாராயத்துக்கு சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை டிடிவி தினகரன் அது மட்டும் இல்லாமல் மத்திய மந்திரி நிர்மலா சீதாராமனும் வந்து கோரிக்கையை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இது சிபிஐ வந்தால் இதுக்கான தீர்வுகள் வருமா? ஏன்னா இன்னைக்கு வந்து ஏடிஎஸ்பி கோமதி அவர்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க சிபிசிஐடியில். டிடிவி தினகரனா அவங்களோட சித்தியா சசிகலாட்ட சொல்லி முதல்ல மிடாஸை மூட சொல்ல வேண்டியதானே மிடாஸ் டிஸ்டிலரியை. நான் என்ன கேட்குறேன்னு, சரி கேட்கட்டும், இவங்களா சிபிஐ கேட்கட்டும், ஏதோ ஒன்று கேட்கட்டும். கண்டிப்பாக இங்கே லோக்கல் போலீஸில் வந்து இவங்க விசாரிச்சாங்கன்னா இவங்க மூடி மறைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. கொண்டு வரட்டும், ஏதாவது இன்டர்நேஷ்னல் அளவுலேருந்து கூட கொண்டு வரட்டும். பட் இவங்களுக்கெல்லாம் எந்த அக்கறையும் கிடையாது. அது கொண்டு வந்து இவங்க என்ன இந்த அரசாங்கத்தை இந்த தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிக்கணுங்கிறதா இவங்க என்னமா இருக்கும்? கிரவுண்ட் லெவலில் ஏடிஎம்கே ஆட்கள் பண்ணாமல் இருப்பாங்களா, இல்லை அவங்க ஆட்கள் பண்ணாமல் இருப்பாங்களா? பல கட்சிகளுடைய ஆட்கள் இதெல்லாம் இன்வால்வ்டாக இருப்பாங்க. உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியில் இருக்கிறவங்களும் கிரவுண்ட் லெவலில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் இந்த கட்சியில் சேருவாங்க. அந்த இன்றைக்கி வந்து எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு இன்டர்வியூவில் நிர்மலா சீதாராமன் சொல்கிறீங்கன்னா நிர்மலா சீதாராமன்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் கட்சியில் வந்து இந்த மாதிரி பல சிபிஐ கேசஸ் இருக்கிறவங்களாம் வந்து யார் வேணாலும் வந்து ஜாயின் பண்ணலாமா? இவ்வளோ 9 சிபிஐ கேஸ் இருக்கிறவங்களாம் வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா திஸ் பார்ட்டி இஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன். எல்லா ரவுடிகளுக்கும் எல்லா இவங்களுக்கும் இந்த கட்சி ஓப்பனாக இருக்குங்கிறது தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் புரியுது. ஸோ இவங்களுக்குலாம் எந்த ஒரு மாரல் ஸ்டாண்டிங்கும் கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கருத்தை சொல்கிறவங்க யாருக்குமே இல்லை. மாரல் ஸ்டாண்டிங்னா அவங்களுக்கு வந்து ஆஸ் அப்போசிஷன் தே ஹேவ் டு கொஸ்டின், பட் அவங்க வந்து தே ஆல்சோ ஹேவ் டு லுக் இன் த மிரர். அண்ட் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? உங்கள் கட்சியில் வந்து இங்கே இப்போ பிஜேபின்னா இல்லை எந்த ரவுடியை வேணாலும் சேர்த்துக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ரவுடி என்ன பண்ணுவான்? அப்போது நீங்கள் ஒரு கட்சி நடத்துறீங்கன்னா அந்த கட்சியில் சேர்பவர்கள் யாராக இருக்கிறாங்க, அவங்க வந்து என்ன மாதிரியான வேலையில் ஈடுபட்டவர்களாக இருக்கிறாங்க, அவர்கள் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இவங்க எந்த எஃபர்ட்டும் போடுகிறது கிடையாது. அவர்களை அப்போ அதுதான் எல்லா ரவுடியையும் சேர்த்திங்கன்னா அந்த ரவுடியை தான் நாளைக்கு வந்து போலீஸை வந்து அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் மிரட்டுவாங்க. போலீஸ் வந்து எய்தர் அவங்களோட நெக்ஸஸில் போகணும், இல்லை போலீஸை வந்து அவங்கள மிரட்டி போலீஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த என்டையர் சிஸ்டம் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஏன் பிரேக் டவுன் ஆகிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று இப்படி இருக்கிறது தான். இன்னொரு முக்கியமான காரணம் மக்கள் வந்து நாம் இதை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. 5 வருஷத்துக்கு மட்டும் ஓட்டு போடுறது மட்டும் நம்மளோட வேலை கிடையாது. இந்த இடைப்பட்ட காலத்தில் இவங்களை கேள்வி கேட்கணும். ஜனநாயகத்தில் நம்ம தான் இவங்களோட முதலாளி, நம்மகிட்ட தான் சம்பளம் வாங்குறது. முதலமைச்சர் ஸ்டாலினாக இருந்தால் கூட ஆமாம் நம்மளோட வரி பணத்தில் தான் சம்பளம் வாங்குறாங்க. அப்போ இவங்கள்ட்ட கேள்வி கேட்கறது நம்மளுடைய வேலை. மக்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு நம்ம சொல்லலாம். பொறுப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு ஜனநாயகம் அப்படிங்கிறத கல்டிவேட் பண்ணணும். டெமோக்ரஸிட்டிக் வேல்யூஸையே இன்றைக்கி வந்து நம்ம கல்டிவேட் பண்ண மறந்துட்டோம். இது அரசியல் சாசனம் வந்ததுலேருந்து இன்று வரை மக்கள் மத்தியில் மக்களுடைய பொறுப்புகள் என்ன, மக்கள் வந்து பங்கு பெற வேண்டியது அவசியம் ஜனநாயகத்தில். இந்த 60 பேர் உயிரிழப்புக்கு அப்புறம் மதுவிலக்கு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லை. இந்த ஆட்சியாளர்கள் வந்து
இப்போ வந்து ஸ்டாலினாக இருந்தால் அவருடைய எண்ணம் என்னவாக இருக்கும், எஸ்என்ஜே டிஸ்டிலரி எப்படி சம்பாதிக்கணும், எஸ்என்ஜே டிஸ்டிலரியிலேருந்து அப்போ நமக்கு திமுகவுக்கு நிறைய டொனேஷன் வரணும், இப்படி தான் அவங்களோட எண்ணம் இருக்கே தவிர டாஸ்மாகை மூடணும் இல்லை இந்த மாதிரி மது விலக்கு கொண்டு வரணும், அதெல்லாம் சும்மா ஓட்டுக்காக பயன்படுத்தின ஒன்று, மக்களை ஏமாற்றக்கூடிய செயலாக தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி அவர்களுடைய நினைப்பெல்லாம் எலைட் டிஸ்டிலரி, எஸ்என்ஜே டிஸ்டிலரி, இது போன்ற திமுக நடத்தக்கூடிய டிஸ்டிலரிஸாக இருக்கட்டும், இல்லை பாரில் வந்து திமுக ஆட்கள் வந்து இது எடுக்கிறதா இருக்கட்டும், இவர்களெல்லாம் நல்லா வளமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறதாக தெரியுது. மக்கள் மீது அக்கறை இருந்தால் அவர்கள் இதை செய்வாங்க. இன்று வரை அவர்கள் மாறலை. இவ்வளவு மக்களில் வந்து இழந்திருக்கிறோம். ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும். நெஞ்சில் எனக்கு ஈரம் உள்ளவர் அப்படின்னு அவரே சொல்லிக்கிட்டாரு. ஈரம் இருக்கா தேடி பாருங்க. மனிதாபிமானம் இல்லாததுனால தான் இப்போ வரைக்கும் கள்ளக்குறிச்சியில் போய் பார்க்கவே இல்லையோ எனக்கு தெரியல. சரி, நான் வந்து அது போய் பார்க்கணும் போய் பார்க்கல அப்படிங்கிறது கூட ஒரு எல்லாத்துக்கும் ஒரு முதலமைச்சர் போய் பார்த்து தான் ஆகணும், இல்லை பார்க்காம இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் போய் பாருங்கள் பார்க்கணும். பட் உங்கள் விஷன் என்ன? எனக்கு தேவை டாஸ்மாக் மதுவிலக்கு துறை அப்படின்னு அந்த துறை பேர் வச்சிருக்கிறீங்களே, அந்த துறையோடைய இலக்கு என்ன? அந்த இலக்குக்கு நீங்கள் ஒயிட் பேப்பர் சப்மிட் பண்ணுங்கள். எப்படி வந்து தமிழ்நாட்டை மதுவிலக்கு நோக்கி வேலை செய்து அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்யும்? இன்றைக்கி அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களே வாங்க, டாஸ்மாகில் நாங்கள் கடையை திறந்து வச்சுருக்கிறோம், நிறையா குடிங்க, குடிக்கு அடிமையாகுங்க, குடிக்கு நிறைய அடிமையாகி தினமும் குடிக்கிறவங்களா மாறி உங்கள் கையில் 150 ரூபாய் இருந்தால் டாஸ்மாகில் குடிங்க, 50 ரூபாய் தான் இருந்தால் கள்ளச்சாராயம் போய் குடிங்க. அவன் கள்ளச்சாராயம் போய் குடிச்சிங்கன்னா எங்களோட காவல்துறை உங்களை வந்து பிடிக்காது, நீங்கள் இந்த மாதிரி நாசமாக போங்க. இதுதான் தமிழ்நாட்டுடைய மதுவிலக்கு கொள்கையாக ப்ராக்டிஸில் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில். இதுதான் நான் சொல்கிறேன். இதை மாறணும்னா அதற்கு தேவை மனதில் இருந்து மாற்றம். அந்த மாற்றம் முதல்வருக்கோ மற்றவர்களுக்கோ வருமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அது வந்தால் தான் இந்த நிலை மாறும். சூப்பர் சார், உங்களுடைய பொன்னான நேரங்களை எங்களோட செலவிட்டதற்கு ரொம்ப நன்றி. நன்றி.